Hey guys, it's me Rizwan and welcome back to my YouTube channel Rizwan360. ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ரம் சிம்பனி பிராண்ட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய சைஸ் ஏர் கூலர் தான் கைஸ். எஸ் அஃப்கோர்ஸ் சிம்பனிலே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது சுமோ 75 XL அப்படின்ற ஒரு மாடல் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இதுலேயே வந்து வேறு ஒரு கேட்டகரியும் அவைலபிளாக இருக்குது. சுமோ 115 XL அப்படின்னும் அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு இதுவே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த காட்டன் பாக்ஸ், அதாவது இந்த ப்ராடக்ட்டோட காட்டன் பாக்ஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துப்போம். எஸ் அஃப்கோர்ஸ் கைஸ், பின்னாடி பக்கம் பார்த்தோம்னா இந்த பாக்ஸில் சிம்பனின்னு போட்டிருக்காங்க, ஐ மீன் லோகோ போட்டிருக்காங்க. கீழே நமக்கு வந்து அந்த மாடல் போட்டிருக்காங்க அண்ட் கூலரோட டிசைன் போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்தோம் அப்படின்னா மேலே வந்து சிம்பனி லோகோ இருக்குது, கீழே சுமோ அப்படின்ற அந்த மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போல் கீழே பார்த்தீங்கன்னா யூ ஆர் பிளான்டிங் 14 ட்ரீஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட புரிதல் படி இந்த கூலரை நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு 14 ட்ரீஸ் வந்து நம்ம நட்டு வைக்கிறதுக்கான இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியானதான் என்னோட புரிதல். தப்பாக இருந்துச்சுன்னா என்ன அட்வைஸ் பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தோம் அப்படின்னா அதே சிம்பனி லோகோ இருக்குது, கீழே சுமோ அப்படின்ற அந்த மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கூலருக்குள்ளே எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க லிஸ்டடாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா வீடியோட லென்த் வந்து பெருசாக போயிடும். அண்ட் கீழே பார்த்தோம்னா நமக்கு ஒரு லேபிள் கொடுத்துருக்காங்க கைஸ். லேபிளில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்குது, சீரியல் நம்பர் இருக்குது, மாடல் நம்பர் இருக்குது, அண்ட் இதனோட ரேட்டும் போட்டிருக்காங்க. இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 15,489 rupees அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் நான் இந்த ப்ராடக்ட்டை எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட டீட்டெயிலில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வித் பில்லோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். எஸ் அஃப்கோர்ஸ் இது ஒரு பெரிய சைஸ் ப்ராடக்ட் அப்படின்றதுனால நான் அப்பா 2 பேரும் சேர்ந்து தான் இதை அன்பாக்ஸ் பண்ணோம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுற கேப்பில் நம்ம சைட் பை சைடு இதோட மேஜர் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ எஸ் கைஸ், ஒரு மேஜர் முக்கியமான பாயிண்ட், இந்த கூலர் நீங்கள் வாங்குறதா இருந்தால் 2024 மாடல் கேட்டு வாங்குங்க. அண்ட் முக்கியமாக அது ஒயிட் கலராக இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2022, 23 வந்தது எல்லாமே கிரே கலர் மாடல் அண்ட் 24 மட்டும்தான் ஒயிட் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ் கேஸ், இயர் பை இயர் அவங்களோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதே போல் தான் இந்த கூலரோட குவாலிட்டி, அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் யூசேஜோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பிராண்ட் தன்னோட அஃபிஷியல் வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கண்ட்ரோல், இந்த கூலரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தமே 2 நாப் கொடுக்குறாங்க. நாப்னா இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுக்குறாங்க, மெஷினரி. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேனோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்விங் டைப்பும் இருக்குது. இப்போ நம்ம நார்மல் டேபிள் ஃபேன்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை சுற்றிட்டே இருக்கும், ஸ்விங் ஆகும்ல, அந்த ஃபீச்சரும் இருக்குது. ஸ்விங்கு, கூலிங் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அதனோட ஃபீச்சரும் உள்ளே இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை பார்ப்போம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் க்ளீனாக. ஸோ அது இல்லாமல் இதனோட வெயிட் பார்த்தோம்னா நமக்கு 13 kg வருது கைஸ், லிட்ரலி 13 kg வருது. ஸோ இதான் கைஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த 2 நாப், இதான் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஃபேனோட ஸ்பீடை வந்து குறைக்கிறது, ஏற்றுறது அப்படின்ற மாதிரி. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து அதனோட ஸ்விங்கு, கூலிங் சிஸ்டம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி நமக்கு இதனோட பவர் கன்சம்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா 190 வாட்ஸ், அதாவது மொத்தமே பார்த்தீங்கன்னா 230 வோல்டேஜ் வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிராண்ட் சைட்லேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் இதனோட ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170, ஐ மீன் 107 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கு. அக்யூரேட்டாக சொல்லணும்னா நான் வந்து 5.5 என்னோட ஹைட்டு. ஸோ என்னோட ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து இடுப்பு அளவுக்கு இந்த மஷினோட சைஸ் வருது. ஸோ ஆப்வியஸாக கஷ்டப்பட்டு இந்த பிளாஸ்டிக் ரேப்பர்லாம் பிரித்து ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ ஆக்சுவலாக. ஸோ ஃப்ரண்ட் வியூ அந்த கிரில் பாருங்களேன், செம மாசாக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு. அண்ட் இதான் அந்த பில்லு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ 13,500 நான் வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த கூலர் இல்லாமல் இதனோட கூட வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வீல் அட்டாச் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த வீல்ஸ் முக்கியமாக கொடுத்துருக்காங்க. இதான் அந்த வீல்ஸு. இதுவுமே வந்து ஒரு வெல் ப்ரொடெக்டட் ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு பேக்கேஜில். கூடவே உள்ளே வந்து ஸ்க்ரூஸ் இருக்குது. அண்ட் இது முக்கியமான ஒரு விஷயம், ஹோஸ் கொடுத்துருக்காங்க, ஏன்னா வாட்டர் ஃபில்லிங்காக ஈஸியாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த வாட்டர்லாம் எதுவும் உள்ளே போயிடக்கூடாதுன்ட்டு நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்து மொத்தமே 4 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் வந்து சில போல்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த லெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒயிட் கலர், இதை வந்து கீழே மஷினுக்கு கீழே அந்த கூலருக்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த போல்டு போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த வீல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இந்த வீலோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா நான் ஆஃபீஸ் சேர் யூஸ் பண்ணுறேன், அதனோட குவாலிட்டி மாதிரி தான் இருக்குது. பார்க்கறதுக்கு ஷைனியாகவும் நல்லாவும் இருக்கும் குவாலிட்டி. அண்ட் ஈஸி அசம்பிள்டு கைஸ், ரொம்ப ப்ரெஷர் எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. பாருங்கள், இதுக்கு கீழே வந்து நமக்கு அந்த பார்த்த உடனே தெரியுது, ஓகே இந்த டைரக்ஷனில் நம்ம இந்த இடத்துல தான் வந்து இதை ப்ளக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்த உடனே தெரியுது. ஸோ வாங்க இப்போ வந்து இந்த மஷினில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு குயிக்காக பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த மிஷினை கீழே சாத்தியாச்சு. சைடில் பார்த்தோம்னா நமக்கு 3 ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து இந்த லெக்ஸை வந்து டக்கு டக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த 4மே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 3 பாயிண்ட் தெரியுது இல்லையா? அதில் வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு வந்து டைட் பண்ணணும். இப்போதைக்கு நான் பண்ணலை, இந்த டெமோக்காக. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீல் போட்டுடலாம். வாங்க, வீல் போட்டதுக்கப்புறம் வெரி சிம்பிள். ஸோ வெரி ஹார்ட்லாமே எதுவுமே கிடையாது, வெரி சிம்பிள். ஸோ ஃபைனலாக போட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், இவ்வளோ தான். இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் பார்க்குறதுக்கு பாருங்கள், கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீல் வந்து ப்ரீமியமாகவும் இருக்குது. பட் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது இது ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி இருக்குது. லுக் அண்ட் ஃபீல் வாஷிங் மிஷின் மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் இது ஒரு கூலர். ஸோ வீல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் இருக்குது. மூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது கைஸ். ஸோ 75 லிட்டர் நம்ம இதில் தண்ணி போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதுக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வீல்ஸ். அண்ட் அடுத்து பார்த்தோம்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபில்டர், அதாவது பிராண்ட் சைட்லேருந்து அந்த ஃபில்டருக்கு நேம் வந்து ஹனிகோம்ப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது சிம்பனியில் மட்டுமே கிடையாது, எல்லா பிராண்ட்லேயுமே இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபில்டரை தாண்டி இந்த ஃபில்டர் வந்து கொஞ்சம் அதிகமான கூலிங் வந்து சஸ்டெயின் பண்ணி கூலிங் காற்று கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நமக்கு பாருங்கள், இந்த 2 சைடில் வந்து பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஹார்டாக அது ப்ரெஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணோன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகுது. அண்ட் எஸ் திஸ் இஸ் த ஹனிகோம், பச்சை கலரில் இருக்குது, அதான் ஹனிகோம். இது பார்த்தோம்னா நமக்கு வந்து மொத்தமே 3 சைடில் கொடுக்குறாங்க, லெஃப்ட், ரைட் அண்ட் பேக் சைடில் கொடுக்குறாங்க. அண்ட் இதை தாண்டி உள்ளே பார்த்தோம்னா நமக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு பிளாக் கலரில் தெரியுது பார்த்தீங்கன்னா, அதுதான் ஸ்விங்கர். ஆக்சுவலாக நமக்கு காற்று வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி விட்டுற ஸ்விங்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ் தட்ஸ் இட். இப்போ வாங்க இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஹார்ட்லாம் கிடையாது. நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோமோ அதே போல் தான் அந்த பட்டன்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, அது ப்ராப்பராக அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு லாங் ஹார்ட் புஷ் பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படியே நம்ம பின்னாடி பக்கம் வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 பின் பிளக் ஒன்று கொடுத்துருக்காங்க. வெல் ப்ரொடெக்டடாக ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அதை வயர் போட்டு ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ் ஐ பிலீவ் இது வந்து ஒரு 2 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது கைஸ். ஆஸ் அ செட் பிஃபோர், ஐ எம் நாட் அ டெக்னிக்கல் ரிவ்யூவர், ஓகேங்களா? உங்களில் ஒருவன் தான் நானும். அண்ட் வாங்க இப்போ இதில் வந்து தண்ணி போடுவோம். ஆக்சுவலாக நான் இப்போதைக்கு இந்த வீடியோவில் சாம்பிளுக்காக ஜக்கில் போடுறேன். பட் ஸ்டில் யோசிச்சு பாருங்கள், 75 லிட்டர்ஸ் வந்து இதில் போடணும். எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 35 லிட்டரோட 2 கேன் தண்ணி இதில் பிடிச்சது, ஓகேங்களா? அதெல்லாமே போட்டு முடிச்சுட்டு வாங்க இப்போ இதை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ எஸ் கேஸ், ஃபைனலாக இது வந்து அந்த ப்ளக் போட்டு நான் ஆன் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், நமக்கு இன்டர்னலாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலாக வந்து ஒரு ஸ்விங்கர் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி நமக்கு வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே கீழே இதை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த பக்கம் காற்று வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிரெக்ஷனை வந்து பிரித்து வச்சுக்கலாம். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் இனிஷியலியே நான் சொல்லியிருப்பேன், நமக்கு இதில் வந்து 2 கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேனோட அட்ஜஸ்ட்மெண்ட், 2வது நமக்கு வந்து எஸ் அஃப்கோர்ஸ் கூலிங் ப்ளஸ் ஸ்விங்குக்காக. இது பேசிக் தான், ரொம்ப பேசிக் தான், நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து எஸ் கைஸ், நான் இதை சொல்லியே ஆகணும், நாய்ஸ் அதிகமாக தான் இருக்குது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ். அண்ட் தென் இந்த கிளிப்பை நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஆஃப்டர் 2 days. இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து வாட்டர் லெவல் வந்து பாதியாக தான் இருக்குது. டெய்லி டே அண்ட் நைட் யூஸ் பண்ணேன். ஸோ ஹார்ட்லி 2 days. அப்படியே நம்ம வந்து பின்னாடி பக்கம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நம்ம அடிக்கடி வந்து ஜக்கில் போட்டு தண்ணி ஃபில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால நமக்கு பின்னாடி வந்து ஒரு இந்த ஹோல் ஒன்று கொடுத்துருக்காங்க.
இது எதுக்கு அப்படின்னா நம்ம டைரெக்டாக டேப்பில் நான் இனிஷியலாக ஒரு ஹோஸ் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், அது இங்கே போட்டுட்டு டைரெக்டாக நம்ம டேப் வழியாகவே வந்து தண்ணி இதில் விட்டுக்கலாம். அண்ட் பேக் சைடு பார்த்தோம்னா நமக்கு வந்து 2 சைடில் ஹேங்கர் மாதிரி கொடுத்துருக்கு. நம்ம யூஸ் பண்ணாத டைமில் இந்த வயரை வந்து இதில் கம்ப்ளீட்டாக சுற்றி வைக்கணுன்றதுக்காக அண்ட் பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் இல்லையா, அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஐ பிலீவ் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தட்ட மறந்துடாதீங்க. Until then, it's bye from Rizwan.